அபூர்வமா ஒரு விஷயத்தை சொல்றான். இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் ரெண்டு எண்ணம் உண்டு. நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பான். என்னை மாதிரி உலகத்துல கஷ்டப்பட்டவா உண்டா? உமானஸ்தீக கஷ்டனா? நீ கஷ்டம் கஷ்டம்னு சொல்றியேப்பா, என்னடா கஷ்டம்? இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹரிச்சந்திரன் கஷ்டப்பட்டான்டா, எதுவுமே இல்லாம நலன் கஷ்டப்பட்டான்டா. ராமாயணத்துல முதல்ல ஆரம்பிக்கிறதேவே பரத்வாஜர் அப்படிங்கிற சிஷ்யனோட வால்மீகி குளிச்சுட்டு வந்தார் அப்படிங்கிறத, குளிச்சுட்டு ஜலம் எடுத்துன்னு வர்றது எப்படிங்கிறத சொல்றார் வால்மீகி. கலசம் பூர்ணமாதாய பிருஷ்டதோனு ஜகாமஹா அப்படிங்கிறார். எப்படி கொண்டு வந்தார் ஜலம் அப்படின்னா, கலசம் பிருஷ்டதா ஆதாய, ஒரு ஒரு குளிக்க போறதே குடம் கொண்டு போவா அந்த காலத்துல. இதை நீங்க நான் சொன்ன பிறந்தான், ஓ ஆமா எங்க தாத்தா அப்படி பண்ணார், அப்பா அப்படின்னான்னு சொல்லணும். புருஷால் கொண்டு வரத்தே இப்படி கொண்டு வருவா ஜலத்தை, இப்படி கையில தூக்கின்னு வருவா. ஸ்திரீக்கள் இடுப்புல வச்சுன்னு வருவா, பார்த்திருப்பேன் நீங்க. ஏன்னா இடுப்புக்கு கீழே இப்படி தொங்க விட்டுன்னு வரக்கூடாது, இப்படி பிடிச்சுன்னு வரக்கூடாது. ஊர்துவமை புருஷஸ்ய நாபி மேத்தியம் அவாச்சீனம் அமேத்தியம்னு அந்த சரிபாதி தொப்புளுக்கு கீழே உள்ள பாகங்கள்லாம் அசுத்தமான பாகங்கள். அதுக்கு கீழே போன பதார்த்தமோ அதுல பட்ட பதார்த்தத்தையோ பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது. இது வேதமே சொல்ற. அதை குறிக்கிறதுக்காக தான் மத்திய தேசத்துல அரணாக்கையர் கட்டுறது. அந்த பகுதியை சரியா பிரிக்கணுங்கிறதுக்காக தான் அரணாக்கையர் கட்டி காமிக்கிறது. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த கல்ச்சரே இப்ப கிடையாது. இந்த கொடை கல்ச்சரே கிடையாது, சொம்பு கல்ச்சரே கிடையாது. எல்லாம் வாளி, மக்கு, பக்கெட். இங்க எப்படி கொண்டு வந்தாலும் கீழே தொங்க விட்டு தான் கொண்டு வரணும். அதை தூக்கி தோல்லையும் வச்சுக்க முடியாது, தலையிலையும் வச்சுக்க முடியாது. அந்த வாளியை எடுத்து தொங்க விட்டு தான் கொண்டு வரணும். அது உபயோகம், பூஜைக்கு உபயோகம் கிடையாது. ஒரு சின்ன ராமாயணம், சின்ன விஷயம் மாதிரி தோணும் இது. இந்த ராமாயணம் தான் அவர் சொல்ல வந்தார். அதுலயே இதை சொல்றார் அவர். ஏன்னா வாழ்வியலை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக, நாம எப்படி வாழணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு போனதுக்கு காரணமே நாம எப்படி வாழணுங்கிறது. இப்ப ஹரிச்சந்திரன் சரித்திரம், சாவித்திரி சரித்திரம், ராமாயணம், இன்னும் சில சரித்திரங்கள்லாம் கேட்கறத சில பேர் சொல்லுவார், நீங்க நல்ல விஷயங்கள் சரி, ஒரு ஜாலியா ஒரு 2 மணி நேரம்னா 2 மணி நேரம் சிரிக்க சிரிக்க ஜிலு ஜிலுன்னு ஹாப்பியா பொழுதுபோக்குற மாதிரி உபன்யாசம் பண்ணக்கூடாதா? நாங்களே 1000 புடுங்கள்லேருந்து தான் இங்கே வரோம். வந்த இடத்துல ஹரிச்சந்திரன் கஷ்டப்பட்டான், சாவித்திரி கஷ்டப்பட்டா, தர்மபுத்திரர் கஷ்டப்பட்டார், ராமர் சந்தியில் நின்னார். நாங்களே சந்தியில் நின்று தான் வரதே. இங்கேயும் வர்றது அழறத்துக்கான்னு தோணும். அப்படி இல்லை, இங்க வரது இந்த கதையை கேட்கறதே எதுக்காகன்னா 2 விஷயத்துக்காக. ஒன்று ஒருத்தர் கஷ்டப்படுறத கேட்கும் போது கம்பேரிசன் வரும் நமக்கு. இவா கஷ்டப்பட்டா, அவா கஷ்டப்பட்டா அப்படிங்கிறதே, நாம கஷ்டப்படுறதையும் பார்க்கறதே, ஓ நாம மட்டும் இல்லை எல்லாருமே கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு தோணும். இது மனிதனுடைய சமாதானம். இதுதான். இந்த திருட்டு போனாலே, ஒத்த வீட்டில் திருட்டு போச்சுன்னா புலம்புவான், 10 வீட்டில் திருட்டு போனா சமாதானமா இருப்பான். எங்காத்துல மட்டும் போல இந்த தெருவிலேயே பேருக்கு அப்படிமா. அது ஏதோ ஜனங்களுக்குள்ள ஒரு ஒரு அது ஒரு சுபாவம். ஏன்னா பரமாச்சாரியால் தான் சொல்லணும். அபூர்வமா ஒரு விஷயத்தை சொல்றா. இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் 2 எண்ணம் உண்டு. எல்லா மனிதர்களுக்கும் 2 எண்ணம் உண்டு. நாம தான் கஷ்டப்படுறோமோ உலகத்துல, எல்லாரும் சௌக்கியமா இருக்காளோ, நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நினைச்சுட்டே இருப்பான். இது ஒரு எண்ணம். கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு நான் தான் அழகுன்னு நினைப்பான். இது ஒரு எண்ணம். நான் தான் மன்மத குஞ்சுன்னு நினைப்பான். நான் தான் கஷ்டப்படுறேன்னு நினைப்பான். இந்த சமாதானத்தை கொடுக்கறதுக்கு தான் சரித்திரங்கள்ல இல்ல உன்னை விட பெரிய கஷ்டங்கள், நீ கஷ்டம் கஷ்டங்கிறையே. தர்மபுத்திரரே பிருகதஸ்வர் அப்படிங்கிற மகரிஷி வரும்போது அவரை பார்த்து கேட்கிறார், நமத்தோ துக்கிததரஹ புமானஸ்தீஹ கஷ்டனா நதஸ்ய தாரா நரதஹ நப்ராதான் நச பாந்தவான்.
என்னை மாதிரி நமத்தோ துக்கித தரஹா, என்னை மாதிரி உலகத்துல கஷ்டப்பட்டவா உண்டா? புமானஸ்தீக கஷ்டனா, என்னை மாதிரி கஷ்டப்பட்டவா உண்டா? ஏன் நான் அப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு கஷ்டப்பட்டிருக்கேனே. அதுக்கு பிருகதேஸ்வரர் சொன்னார், நீ கஷ்டம் கஷ்டம்னு சொல்றியேப்பா, என்னடா கஷ்டம்? உனக்கு பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள் சகோதரெல்லாம் கூட இருக்கா, அக்ஷய பாத்திரம் இருக்கு, மளிகை சாமானே வாங்க வேண்டாம், சமைக்கவே வேண்டாம், அக்ஷய பாத்திரம் இருக்கு, மகரிஷிகள்லாம் இருக்கா சத்சங்கத்துக்கு. இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஹரிச்சந்திரன் கஷ்டப்பட்டான்டா, எதுவுமே இல்லாம நலன் கஷ்டப்பட்டான்டா. அந்த சரித்திரங்கள்லாம் சொன்னார்னு இருக்கு. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.